அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ்டிமேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் பை சைனமெத் ஹீமோகுளோபின் மெத்தட். அதாவது சைனமெத் ஹீமோகுளோபின் என்கிற மெத்தட்ல எப்படி ஹீமோகுளோபினை கவுண்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடந்த வீடியோக்கள்ல எஸ்டிமேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் பை சாலிஷ் மெத்தட் என்கிற ஒரு மெத்தட்ல எப்படி ஹீமோகுளோபின் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். டீடைல்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் அண்ட் அயன் மெட்டபாலிசம் அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சைனமெத் ஹீமோகுளோபின் மெத்தட்ல எப்படி ஹீமோகுளோபினை கவுண்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எய்ம் டு எஸ்டிமேட் த அமௌண்ட் ஆஃப் ஹீமோகுளோபின் இன் த சாம்பிள். அதாவது எவ்வளவு ஹீமோகுளோபின் இந்த பிளட் சாம்பிள்ல இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெஸ்டோட எய்ம். அடுத்ததா மெத்தட் சைனமெத் ஹீமோகுளோபின் மெத்தட். நம்ம கடந்த வீடியோவில் என்னென்னலாம் மெத்தட்ல ஹீமோகுளோபின் பண்ணுவோம் அப்படிங்கறத விரிவா பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பண்ற மெத்தட் வந்து சைனமெத் ஹீமோகுளோபின் மெத்தட். நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபிள். Blood is diluted in a Drapkin solution. Drapkin solution containing potassium ferricyanide and potassium cyanide. Potassium ferricyanide oxidizes hemoglobin in the sample to meth hemoglobin. The meth hemoglobin further reacts with potassium cyanide to form stable colored cyanameth hemoglobin complex. The intensity of colored complex is measured at 540 nanometer. அதாவது பிளட்டை வந்து டிராப்கின் சொல்யூஷன்ல டைலூட் பண்றோம். திரும்ப இந்த டிராப்கின் சொல்யூஷன்ல என்ன அடங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ஃபெரிசைனைடு அண்ட் பொட்டாசியம் சைனைடு வந்து இதோட கண்டென்டா இருக்கு. இந்த பொட்டாசியம் ஃபெரிசைனைடு வந்து பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினை ஆக்சிடைஸ் பண்ணுது. அதன் மூலமா மெத் ஹீமோகுளோபின் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மெத் ஹீமோகுளோபின் ஃபர்தரா வந்து பொட்டாசியம் சயனைடுக்கு கூட ரியாக்ட் பண்ணி ஒரு ஸ்டேபிள் கலரை வந்து கலர் காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இதுதான் சைனமெத் ஹீமோகுளோபின். இந்த கலர் காம்ப்ளெக்ஸோட இருக்கக்கூடிய இந்த ஹீமோகுளோபின் சொல்யூஷனை நம்ம மெஷர்டு 540 நானோமீட்டர் பை கலோரிமீட்டர்ல வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட பிரின்சிபிள். நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் HB pipette, Drapkin solution, blood, 5 ml mouth pipette, Drapkin standard. இது இவ்வளவும் வந்து இதுல மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டா வந்து தேவைப்படுது. அடுத்ததா ப்ரொசீஜர். டேக் ஏ மீடியம் சைஸ் கிளீன் கிளாஸ் டியூப். ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ் டியூப் எடுத்துக்கணும். ஆட் 5 ml Drapkin solution இந்த கிளாஸ் டியூப் யூசிங் மவுத் பிப்பட். மவுத் பிப்பட் மூலமா 5 ml Drapkin சொல்யூஷனை அந்த டியூப்ல ஆட் பண்ணிக்கணும். ஆட் 0.02 ml or 20 மைக்ரோலிட்டர் பிளட் இந்த டிராப்கின் சொல்யூஷன் யூசிங் HB பிப்பட். ஹீமோகுளோபின் பிப்பட் மூலமா 0.02 ml அளவு பிளட்டை எடுத்து டிராப்கின் சொல்யூஷன்ல ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸ் வெல் அண்ட் அலோ ஸ்டாண்ட் 10 மினிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததாக 10 மினிட்ஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ரீடிங் த கலோரிமீட்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால்குலேஷன். இந்த ஹீமோகுளோபின் சைனமெத் மெத்தடில் கலோரிமீட்டரில் நம்ம ரீட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இந்த கால்குலேஷன் வந்து தேவைப்படும். செமி ஆட்டோ அனலைசரில் ரீட் பண்ணுறதா இருந்தால் கால்குலேஷன் தேவைப்படாது. அந்த கால்குலேஷன் எல்லாமே அந்த அனலைசருக்குள்ளாடியே ஃபேக்டர் மூலமாக செட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ரீட் மட்டும் பண்ணா போதும். கலோரிமீட்டர்ல தான் இந்த ரீடிங் வந்து கால்குலேஷன் தேவைப்படுது. கால்குலேஷன் பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் டெஸ்ட் டிவைடட் பை ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட். அதாவது அப்சார்பன்ஸ் ஆஃப் டெஸ்ட் டிவைடட் பை அப்சார்பன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட். இந்த வேல்யூவை வச்சு இந்த கால்குலேஷனை கவுண்ட் பண்ணிக்கலாம். இதுல என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ மூலமா இந்த ஹீமோகுளோபினை கவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீமோகுளோபினோட வேல்யூவை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கலோரிமீட்டர்ல டிஸ்டில்டு வாட்டரை வச்சு 00 என்கிற நம்பரை வந்து செட் பண்ணிக்கணும். இந்த வேல்யூ தான் பிளாங்க் என்கிற ஒரு வேல்யூ.
அடுத்ததா அப்சார்பன்ஸ் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம டிராப்கின் சொல்யூஷன்ல பேஷண்ட் பிளட்டை வந்து ஆட் பண்ணி இருப்போம். இதுல வந்து கொஞ்சமா ஒரு கியூவெட்ல எடுத்து அதை வந்து கலோரி மீட்டர்ல வச்சு ரீட் பண்ணணும். இதோட வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க 0.20 காட்டி இருக்கிறேன். திரும்ப வந்து அப்சார்பன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டுங்கிற ஒரு ரெடிமேடு ஒரு ஸ்டாண்டர்டு தந்திருப்பாங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சமா கியூவெட்ல எடுத்து கலோரி மீட்டர்ல செட் பண்ணணும். இதோட வேல்யூ 0.26 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை தந்திருக்கிறேன். இந்த வேல்யூவை வச்சு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வேல்யூவையும் வச்சு கால்குலேட் பண்ணி இதோட வேல்யூவை எடுத்து ரிசல்ட்டா நம்ம கொடுத்துக்கணும். இதுதான் வந்து கால்குலேஷனோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்ததா ரிசல்ட். The amount of hemoglobin present in the given sample is equal to dash அப்படிங்கிற அந்த காலத்தை நம்ம ஃபில் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேஷன் பண்ணதுல இருந்து 11.5 கிராம்ஸ் பர்சன்டேஜ் என்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து பேஷண்ட்டுக்கு ரிசல்ட்டா நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்ததா இன்கிரீஸ்டு ஹீமோகுளோபின் சிம்டம்ஸ், அதாவது ஹீமோகுளோபின் அதிகமா இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கறத பாக்குறோம். எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் அண்ட் ஃபேட்டிக்யூ இப்படிப்பட்ட காரணங்கள் இருந்துச்சுன்னா, அதாவது அளவுக்கு அதிகமான வியர்வை வருதல், களைப்பு இப்படிப்பட்ட காரணம் இருந்துச்சுன்னா ஹீமோகுளோபின் அதிகமா இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிகுறி கூட தென்படலாம். அடுத்ததா டிக்ரீஸ்டு ஹீமோகுளோபின் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கறத பாக்குறோம். ஹெட்ஏக், ஃபேட்டிக்யூ, ஃபாஸ்ட் ஹார்ட் பீட், பேல் ஸ்கின், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் ஆர் ஃபாஸ்ட் பிரீத்திங், அதாவது தலைவலி, களைப்பு, ஃபாஸ்ட் ஹார்ட் பீட் அதிகமா இருக்கிறது, பேல் ஸ்கின்னா இருக்கிறது, சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்படுவது, இந்த அறிகுறிகள் அந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணமா இருக்கலாம். அடுத்ததா கிளினிக்கல் சிக்னிபிகன்ஸ். ஹீமோகுளோபின் டிக்ரீஸ்டு கண்டிஷன் இஸ் கால்டு அனீமியா, ஹீமோகுளோபின் இன்கிரீஸ்டு கண்டிஷன் இஸ் கால்டு பாலிசைத்தீமியா. அதாவது ஹீமோகுளோபின் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அனீமியா என்கிற இரத்த சோகைக்கு காரணமா இருக்கலாம். ஹீமோகுளோபின் அதிகமாயிடுச்சுன்னா பாலிசைத்தீமியா என்கிற ஒரு நோய்க்கு காரணமா இருக்கலாம். இதுதான் இந்த ஹீமோகுளோபினோட கிளினிக்கல் சிக்னிபிகன்ஸோட இம்பார்ட்டன்ட். அடுத்ததா ரைட் ஃபுட் ஃபார் மெயின்டைனிங் ஹீமோகுளோபின், அதாவது ஹீமோகுளோபின் சரியான அளவுல இருக்கிறதுக்கு நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டமின் சி நிறைந்த ஃப்ரூட்ஸ் வகைகள், திரும்ப எல்லா கீரை வகைகள், திரும்ப பாத்தீங்கன்னா டேட்ஸ் அதாவது பேரிச்சப்பழம், திரும்ப ஆட்டு ஈரல், லிவர் இப்படிப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடும்போது கரெக்டான விகிதத்துல ஹீமோகுளோபினை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஆகவே கரெக்டான மெயின்டைன் பண்றதுக்கு நாம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கூறி முடிக்கிறேன். இவ்வளவுதாங்க ஹீமோகுளோபினோட சைனமத் ஹீமோகுளோபின் மெத்தட்ல பண்ற ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருந்தாலும் ஒரு நோய் தான், அதிகமா இருந்தாலும் ஒரு நோய் தான். ஆகவே ஹீமோகுளோபின் நார்மலான லெவலுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நார்மலான லெவலுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன சாப்பாடுகளை உணவுல சேர்க்க வேண்டுமோ அந்த சாப்பாடுகளை எடுப்போம். ஹீமோகுளோபினை நார்மலான லெவலுக்கு மெயின்டைன் பண்ணுவோம் என கூறி இந்த கட்டுரையை முடிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் ஆர்பிசி கவுண்டிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.